Hi friends, welcome to our channel Swarna's Entertainment. வாங்க தைவானிஸ் டிராமாவோட தேர்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோக்கு ஏன் கண்ணு தெரியாம போனதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் மேல ஒரு சிம்பதி உருவாகி இருக்கும். முதல்ல ஏதோ அசால்ட்டா தான் அந்த வீட்டுக்கு அவனோட கேர்டேக்கரா வந்திருப்பா. ஆனா அவனை பத்தி தெரிய வரவும் முழு மனசோட அவனுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில உதவி செய்யணும்னு அவன் பக்கத்துல இருக்கணும்னு விருப்பப்பட்டிருப்பா. இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங்ல ஜான் ஹீரோயின் கிட்ட உங்களுக்கு இந்த ஜாப் ஓகே தானே, இனிமே பாதியில எங்க பாஸ் எல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இல்ல எங்க பாஸ் உங்களை போன் சொன்னா கூட நீங்க ஏன்ட்ட சொல்லிட்டு தான் போகணும், ஏன்னா இனிமே பாஸ் வீட்டுல மட்டும் இருக்க போறது இல்ல, நான் அவரை கன்வின்ஸ் பண்ணி கம்பெனி ஒர்க் எல்லாம் பார்க்க வைக்க போறேன், அவர் எங்கெல்லாம் போறாரோ அப்பெல்லாம் நீங்க அவரை ஃபாலோ பண்ணி வரணும், வீட்டுல தான் நீங்க அவர் கேர்டேக்கர், வெளியில நீங்க அவருக்கு பிஏ மாதிரிங்க, அப்ப அதுக்கு தனியா சம்பளம் தருவீங்களா கண்டிப்பா அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு ரொம்ப குஷி ஆயிடுது. உடனே அவங்க அம்மா கால் பண்ணி அம்மா நான் இங்க செட்டில் ஆயிட்டேன், ஒன்னு இல்ல எனக்கு 2 வேலை கிடைச்சிருக்குங்கிறா. அடுத்து எனக்கு இந்த மாதிரி வேலை கிடைச்சிருச்சு, இனிமே நான் சிட்டில தான் தங்க போறேங்கிற விஷயத்த ரொம்ப சிரிச்சுட்டே வைக்கப்பட்டுட்டே ஒருத்தருக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அது அவளோட பாய் ஃப்ரெண்டு, இவங்க ஊரை சேர்ந்தவன் தான், வேலைக்காக இங்க வந்து தங்கி இருக்கான். ஹீரோனும் அவனும் டேட் பண்ண ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு. அவன் பேரு லேனு. அவனை பார்க்கக்காக ஹீரோயின் வரா. அவன் ஹீரோனை பார்த்ததும் சந்தோஷப்பட்டிருந்தாலும் வேலை விட்டு வந்தவன் திரும்ப வீட்டுல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு வேலை தான் ரொம்ப முக்கியமாட்டு இருக்கு. ஹீரோயின் தான் அவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அந்த வீட்டை சுத்தி சுத்தி வேலை செய்யறா. நாய்க்குட்டி மாதிரி அவன் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கா. அவன் என்னன்னா லேப்டாப்பையே பார்த்துட்டு அவ சொல்றத மட்டும் கேட்டுக்கிறான். இந்த மாதிரி நான் பிசினஸ் மேன் என்னோட பிஏவா வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு சொல்ல, நர்சிங் படிச்சு நீ எதுக்கு பிஏ வேலைக்கு போற, அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி அவருக்கு எதுவும் ஹெல்த்ல ப்ராப்ளம் இருக்கா, அதுக்காக தான் உன்னோட கேர்டேக்கரா கூப்பிட்டுருக்காங்களான்னு கேட்க, அக்ரிமெண்ட்ல அவனுக்கு என்ன பிரச்சனைங்கிறத யார்கிட்டயும் சொல்லக்கூடாது இல்ல, சோ இவன்டையுமே அந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக அவருக்கு விசிபிளா ஹெல்த்ல எந்த பிரச்சனையும் இல்ல, சம்டைம்ஸ் அவருக்கு மெடிக்கல் நீட்ஸ் தேவைப்படும் போது மட்டும் நான் பக்கத்துல இருந்தா போதும், இதுல மெயின் ஒர்க்கே பிஏ ஒர்க் தான் அப்படின்னு பூசி மொழிகி கதை சொல்லவும் அவனுக்கு என்னன்னா இப்ப அவன் வேலை பாக்குறான்ல அது ஒரு மால் தான், அங்கதான் மேனேஜரா ஒர்க் பண்றான். அவங்க மாலோட காம்படிட்டிவ் மால் தான் ஹீரோவோடது. சரி இவ தியான் கிட்ட வேலை செய்யறது நல்லதுதான், இவளை வச்சு நம்ம பின்னாடி காரியம் சாதிச்சுக்கலாம் தான் நினைக்கிறான். நெக்ஸ்ட் டேவே ஹீரோ கம்பெனிக்கு போறதுக்கான நாள், அதனால ஹீரோயினுக்காக ஜான் காஸ்டியூம் கொண்டு வந்து கொடுக்குறான். தங்குறது திங்கிறது தூங்குறதுக்கு போக போட்டுக்கிற கூட ட்ரெஸ் நீங்களே கொண்டு வந்து கொடுத்துருவீங்களா, அவன் பாஸ் கூட போகும்போது நீங்க சில ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிறனால நானே உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டேன், போட்டு வரீங்களாங்க. ஹீரோயினும் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துடுறா. அந்த ஹை ஹீல்ஸ் மட்டும் போட்டு அவளால் நடக்கவே முடியாது, ஏன்னா அவளுக்கு பழக்கம் இல்ல. ஹீரோவே ரெடி ஆயாச்சு, ஆனா இவ இல்ல என்னால இந்த ஹீல்ஸ் போட்டு நடக்க முடியாது, நான் வரல, நீங்க 2 பேருமே போய்க்கோங்க, இப்படியே நான் நடந்து வந்தேன்னா கீழே விழுந்துருவேன், பயங்கர எனக்கு எம்பாரசிங் ஆயிடுங்க. ஹீரோவா சாரா டென்ஷன் ஆகாதீங்க, நேரா நில்லு, முதல்ல மூச்சை இழுத்து விட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோ, அப்படியே உன்னோட 2 கையும் எடுத்து வயிற்று பக்கமா வச்சுட்டு நேரா பார்த்து நட அப்படின்னு அவன் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்க இவ ஃபாலோ பண்ணி கரெக்டா நடக்க ஆரம்பிச்சிடுறா. சேம் அன்னைக்கு இருட்டுக்குள்ள எப்படி நடப்பயிற்சி பழகுறதுன்னு சொல்லி கொடுத்திருப்பான், அதே மாதிரிதான் இதுவும். உடனே ஹீரோ பக்கத்துல வந்து உங்களுக்கு தெரியாத விஷயமே எதுவுமே இல்லையா, நீங்க எக்ஸ்ட்ராடினரி சார் அப்படின்னு அவனுக்கு ஹைஃபை கொடுக்க வர அவன் முன்னாடி போயிட்டான். ஹீரோட பிக் சிட்டி மாலோட காம்படிட் வந்துட்டு கிளாசிக் மால் ஓனரோட பொண்ணு ரீசெண்டா தான் பிசினஸ் கவனிக்க ஆரம்பிச்சிருந்திருப்பா. அப்புறம் நிஷா அவளுக்கு அசிஸ்டன்டா இத்தனால மேனேஜரா இருந்த லேன் அப்பாயிண்ட் பண்ணிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஹீரோ மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனா ஹீரோ பர்சனல் மீட்டுக்கு எல்லாம் யாரையுமே இப்போதைக்கு அலோவ் பண்றது இல்லைன்னு அவங்களை திருப்பி அனுப்பவும் அப்பதான் ஹீரோ ஹீரோயின் ஜான் 3 பேரும் மால்குள்ள என்டர் ஆகுறாங்க. லேன் வந்துட்டு எதுக்கு நீங்க பிக் சிட்டிக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க, நம்மளும் இவங்களும் காம்படிட் மாலா இருந்தாலும் இவங்களால நம்ம பிசினஸ்ல பெருசா எந்த பாதிப்பும் இல்ல, அதுலயும் தியானோட ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா அவ பிசினஸ்ல பெரிய அளவுல கமிட்மெண்ட் கொடுக்கலைனாலும் இந்த மால் பிசினஸ் மட்டும் இதுவரைக்கும் எந்த சரிவையுமே காணல அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, எல்லாமே எனக்கு தெரியுங்கிறவ ஆப்போசிட்ல ஹீரோ வரவும் அவனை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுறா. இவளுக்கு எதுவும் ஹீரோ மேல இன்ட்ரெஸ்டா என்னன்னு தெரியல. லேனு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான், ஆனா அவங்க யாரும் இவங்க 2 பேரையும் பார்க்கல. ஹீரோ கேபினுக்கு வந்ததுக்கு அப்புறமா சில இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்ல எல்லாம் சைன் பண்றான். அந்த ஃபைல்ஸ்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஜான் சொல்ல இவன் கேட்டுக்கிறான். அடுத்து நான் மீட்டிங்க கண்டினியூ பண்ண போறேன்னு ஜான் கான்ஃபரன்ஸ் ஹால்ல போய் எல்லார்கிட்டையும் பேசுறது, அவங்க என்னென்ன ஒப்பீனியன்ஸ் குடுக்கறாங்கங்கறதெல்லாம் ஹீரோ கேபின்ல இருந்து வாய்ஸா மட்டும் கேட்டுட்டு இருக்கான். பாவம் ஹீரோயின் ஆப்போசிட்ல உட்காந்து என்ன பண்றேனே தெரியாம ஹீரோட பெண்ணை வச்சு விளையாடிட்டு இருக்கா. சாரா பெண்ணை அந்த ஹோல்டர்லயே வச்சிருங்க, ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி லிமிடெட் எடிஷன் சொல்ல, எப்படி நான் கையில வச்சிட்டு இருக்க பெண்ணு லிமிடெட் எடிஷன் பெண்ணுன்னு இவர் கண்டுபிடிச்சாரு, உண்மையிலேயே இவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு இவளும் பெண் அங்க வச்சுட்டு இனிமே இந்த மாதிரிதான் நீங்க வாரம் ஒவ்வொரு நாள் ஆபீஸ்க்கு வருவீங்களா, இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மீட்டிங்ல நடக்கிறத வீட்டுல இருந்தே கேட்டுக்கிட்டீங்களான்னு கேட்க அவனும் ஆமாங்கிறான். அப்ப இனிமே வாரத்துல ஒரு நாள் எனக்கு ரொம்ப போர் அடிக்க மாட்டிருக்குன்னு இவ புலம்ப ஆரம்பிக்கவும் அவன் சேர திருப்பிட்டு உட்காந்துக்க, இவ உடனே அவன் முன்னாடி வந்து டேபிள்ல உட்காந்துட்டு என்ன அதுக்குன்னு சேர திருப்பிக்கிட்டீங்க, இது வீடு இல்லைன்னா அந்த ரூம்குள்ள போய் மறைஞ்சுக்குவீங்க, இங்க அப்படி விட மாட்டேன். சாரா நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறது இல்ல, ஏதாச்சும் நீங்க என்கிட்ட சொல்லணும்னா அதை வேண்டாம் கேட்டுக்கிறேன்னு சொல்ல, என்ன சொல்றதா காலையில நீங்க மால்குள்ள என்டர் ஆனதுல இருந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லட்டுமா, நீங்க மால்குள்ள என்டர் ஆகவும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அவங்க ட்ரெஸ் கரெக்டா இருக்கான்னு கண்ணாடியில ஒரு முறை செக் பண்ணிட்டு அப்படியே உங்களே பாத்துட்டு இருந்தாங்க. சில பொண்ணுங்களாம் அப்படியே அவங்க போட்டுக்கிற ஜாக்கெட்டை கூட கழட்டிட்டு செக்ஸியா அவங்க முன்னாடி தெரியணுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கிட்டாங்க. என்ன பண்றது, அவங்க யாருக்கும் தான் தெரியாதே, உங்களால அவங்கள பார்க்க முடியாதுன்னு அப்படின்னு காமெடியா ஆரம்பிச்ச ஒரு விஷயத்த சீரியஸா முடிக்கிறது கூட அவ சிரிப்பா பேசிட்டு இருக்கா. ஹீரோவா தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கவும் அதுக்குள்ள அவளுக்கு கால் வர, ஒரு நிமிஷம் சார் என்னோட ஃப்ரெண்டு கால் பண்றான்னு
சூசன் எங்க இருக்க? நீ வேலை பாக்குறியா? அந்த மாலுக்கு தான் இன்னைக்கு பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கேன், நீயும் வரையா? நானும் வரலான்னு தான் ஆசைப்படுறேன், இருந்தாலும் முன்ன மாதிரி நான் கிடையாது இல்ல, இப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கா இருக்கேன். நான் இல்லைன்னா என்னோட பாஸால எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஹீரோ பக்கத்துல வச்சுட்டே இவ அளந்து விட்டுட்டு இருக்க. அவனா ஐயோ ஃப்ரெண்டு கூப்பிட்டானா போய் தொலைய வேண்டியதான், நம்மளுக்காச்சு ஒரு தொல்லை குறையுமேன்னு அவன் முழிச்சிட்டு இருக்க. அப்ப நீ வரப்போறது இல்லையா சாரா? என்ன சொல்றது, இன்னைக்கு ஃபுல்லா எங்க பாஸ்க்கு ஒரே மீட்டிங், என்னால அவரை விட்டு நகரவே முடியாது, இப்பவே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு ஹீரோ உட்காந்து இருக்கிற சேர் மேலேயே சாய அவன் விரல் நீட்டி ஸ்டாப் அப்படின்னு காட்டிட்டு முன்னாடி கையை நீட்டி வர சொல்றான். அவளும் இப்படி எட்டி பாப்பாளா, சாரா நான் ஃப்ரீயா தான் இருக்கேன், நீங்களும் கேப் எடுத்துக்கோங்க போலான்னு சொல்ல, சூசன் எங்க பாஸ் ரொம்ப நல்லவர், என்ன போன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இவ காலை கட் பண்ணிட்டு ஹீரோட கையை பிடிச்சு ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சாருங்க. அவன் கையை உதறி விட்டு போங்க போங்க இங்க இருந்து போங்கன்னு அவளை துரத்தாத குறைதான், ஏதோ வாய்ஸ்க்காக கூட வச்சுக்கலான்னு பார்த்தா ரொம்ப இரிட்டேட் பண்றாளேன்னு ஹீரோக்கு இருக்கு. சூசனா ஹீரோனை பார்த்ததும் ஆச்சரியமாயிடுறா, என்னடி இப்படி மாறிட்ட? நான் பாஸ் அசிஸ்டன்ட்ங்கனால இனிமே இப்படிதான் இருக்குன்னு அவங்களே எனக்கு ட்ரெஸ் எல்லாம் அலோகேட் பண்ணிட்டாங்க. என்னடி நர்சிங்க கூட நீ முழுசா முடிக்கல, உன்னை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய மால்ல ஜிஎம் அசிஸ்டன்டா விட்டுருக்காங்க. ஒருவேளை உங்க பாஸ் உன்னோட அழகுல மயங்கிட்டாரோ? அவராலதான் என்ன பார்க்கவே முடியாது, அப்புறம் எப்படி நான் அழகா இருக்கேன்னா என்னன்னு அவருக்கு தெரியும். என்ன சொன்ன, உன் பாஸால பார்க்க முடியாதா உன்ன அப்படின்னு சந்தேகமா கேட்க, சூசன் கிட்ட எதுவும் சொன்னா தப்பா போகாதுதான், இருந்தாலும் வேண்டாம் வேண்டாம் இவளே மனசுல யோசிச்சுட்டு, அதாவது என் பாஸ் அழகா பார்த்தெல்லாம் மயங்குற ஆள் கிடையாது, உள் மனசுல என்ன இருக்குன்னு பாப்பாரு, அது இருந்தா மட்டும் தான் அவர் மயங்குவாரு. ஆனா என்ன அவருக்கு இன்னும் நான் மனசளவுல எவ்வளவு பியூரான பொண்ணுங்கிறது தெரியாது அப்படின்னு இவ சமாளிக்கிறா. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சூசனுக்கு ஒரு ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கானா, அவற்று இருக்கிற அமௌண்ட்டை விட அந்த ட்ரெஸ் அதிகமா இருக்கும். ஏண்டி நீ இங்க தானே வேலை செய்யற, எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் எதுவும் தனியா தருவாங்களா, எனக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி தருவாங்க, எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைதானா என்கிட்ட அப்படின்னு இவ சொல்லவும் அங்க ஜான் வந்துடுறான். சாரா நீங்க என்ன இங்க பண்றீங்க, இவங்க யாருன்னு கேட்க, இவன் என் ஃப்ரெண்டு சூசன். ஆமா நீங்க என்ன பாஸ் பக்கத்துல தானே இருந்திருக்கணும், பாஸே தான் என்ன போன்னு வழி அனுப்பிச்சு வச்சாரு. என்ன பர்ச்சேசிங்கா, எங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரியே இந்த மால்ல உள்ள பொருளா இருக்கு, ஏதோ டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு சொல்லவும், ஓகே இன்னைக்கு உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் 40% டிஸ்கவுண்ட் தரேன், என்ன பொருள் வேண்டாலும் எடுத்துக்கோங்கிறான். ஃப்ரெண்ட்ஸ்க்கு 2 பேர் தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், பாஸ் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப, சூசன் வந்துட்டு என்னடி யார் இவரு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, பார்க்க நல்லவராவும் தெரியுறாருங்க, என்னோட பாஸோட ஃப்ரெண்ட் அசிஸ்டன்ட் என்ன வேண்டாலும் வச்சுக்கலாங்க. சூசன் காப்பாவே ஜான் மேல ஒரு கண்ணாயிடுது. அப்புறம் இவங்க 2 பேரும் திரும்பவும் ட்ரெஸ் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சூசன் அவளுக்கான ட்ரெஸ் ட்ரையல் போட்டு பாத்துட்டு இருக்க, ஹீரோன் சும்மா உட்காந்துட்டு இருப்பாளா, சாரா உனக்கு போர் அடிச்சுன்னா என்னோட ஹேண்ட்பேக்ல பிஸ்கெட் இருக்க எடுத்து சாப்பிட்டு பாரு, புதுசா ஓபன் பண்ண ஒரு ஷாப்ல வாங்கினது செம டேஸ்டிங்க. ஹீரோனும் எடுத்து பாக்குறா, ஹாட் இன் ஷேப்ல ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் அந்த பிஸ்கெட், டேஸ்டும் நல்லா இருக்கு, இவளுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. சோ என்ன கடை எங்க ஏதுன்னு தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஷாப்பிங் முடிஞ்சு ஃப்ரெண்டு கிளம்பி போயிடுறா. அன்னைக்கு நைட்டு மால் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோ கிளம்பவும், இதுக்கு முன்னாடி நான் மால் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்ததே கிடையாது, ரொம்ப அமைதியா இருக்கு, காலையில எப்படி ஆரவாரமா இருந்துச்சு, இப்ப ஆள் நடமாட்டமே இல்ல. அடுத்து என்ன சார் வீட்டுக்கு தானேங்க, எங்க அம்மாவோட பர்த்டே நெக்ஸ்ட் வீக் வரப்போகுது, அவங்களுக்கு என்ன கிஃப்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சோஃபா செக்ஷன் கூட்டிட்டு வரான். இங்க இருந்து என்ன சார் உங்க அம்மா கொடுக்க போறீங்க, ஆட்டோமேட்டிக் மசாஜ் சோஃபாங்க, பர்த்டேக்கு இந்த கிஃப்ட் சரியா இருக்காது, கிஃப்ட்ங்கிறது அம்மாவோட பர்த்டேக்கு சம்பிரதாயமா கொடுக்கணுங்கிறக்காக தான் கொடுக்கறது, எங்க அம்மா கிட்ட இல்லாத பொருளே இல்லைங்க. அதே தான் நான் சொல்றேன், பொருளுக்கோ பணத்துக்கோ தான் உங்கள்கிட்ட பஞ்சமே இல்லையே, உங்க அம்மாக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்னு கொடுத்தீங்கன்னா தானே அவங்க அந்த கிஃப்ட ஃபீல் பண்ண முடியும், ஃபீல் பண்ற மாதிரி என்ன கிஃப்ட் எங்க அம்மா கொடுக்க முடியும், அவங்க லைஃப்ல இது வரைக்கும் ஆசைப்பட்டு எதுவுமே கிடைக்காம இருந்தது இல்லைங்க. போங்க சார் நீங்க எமோஷன்ஸே இல்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க, வாங்க உங்க அம்மாக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு நான் செலக்ட் பண்றேன்னு கிளாத் செக்ஷன் கூட்டு வந்து ஒரு ஸ்கார்ஃப் எடுத்துட்டு போய் ஹீரோட கண்ணத்துக்கிட்ட வச்சு இது என்னன்னு ஃபீல் பண்ணுங்க பாக்கலாம். அவன் அந்த கிளாத்தோட டைப் என்ன ரேட் என்னன்னு கூட சொல்றான். நீங்க சொல்ற தப்பு நீ போய் சொல்ல, இல்லையே நான் சரியா தான் சொல்றேங்கவும், உங்களதான் ஏமாத்தவே முடியாது, இந்த ஸ்கார்ஃபை குளிர்காலத்துல ஸ்கார்ஃபாவும் போட்டுக்கலாம் ஷால்வையாவும் போட்டுக்கலாம் அப்படின்னு இவ ஹீரோக்கு அதை போட்டு விட்டுட்டே, இந்த மாதிரி ஷால் கூட உங்க அம்மா கிட்ட நிறைய இருக்கலாம், ஆனா எங்கேயாச்சும் வெளியில போகும்போது அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஏதோ ஒன்னு எடுக்கணும்னு தோன்றப்போ நம்ம பையன் வாங்கி கொடுத்ததுன்னு இந்த ஸ்கார்ஃப் எடுப்பாங்கல்ல, அப்ப உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும், அந்த மாதிரி ஃபீல் கொடுக்குற ஒரு விஷயத்தை தான் நம்ம கிஃப்டா கொடுக்கணும். ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த ஸ்கார்ஃப் என்ன கலருங்க, லாவெண்டர், எங்க அம்மாக்கு லாவெண்டர் பிடிக்காதேங்க, அப்ப பிங்க் எடுத்துக்கலாம், பிங்க் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, நீ ஒரு பிங்க் ஷால் எடுக்கிற, அது ரொம்ப அழகா இருக்கு, நீ அப்படியே அதை போட்டோ எடுத்து ஜானுக்கு அனுப்பிச்சு வச்சிரு, அவன் பார்த்து பார்சல் பண்ணி எடுத்துட்டு வந்துருவான். இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு உடனே போட்டோ எடுத்து அனுப்பிச்சிடுறான். அப்பதான் பிங்க் கலர் கீழே ரெட் கலர் ஷால் இருக்கு, இது என்னோட அம்மாவோட ஃபேவரட் கலர் ஆச்சுன்னு, சார் அப்படியே இந்த ரெட் கலர் ஷாலையும் ஜானுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டுமா, ஒரு 80% ஆஃபர் கொடுங்க, இல்ல 90% ஆஃபர் கொடுத்துருங்க, ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட இதுக்கான 10% தான் பணம் இருக்கு, நான் எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான், இங்க இருக்கிற கர்ச்சீஃப் எடுத்தா கூட நான் பில்லு போட்டு தான் வாங்குவேன்னு சொல்ல, புரிஞ்சிருச்சு நீங்க ஒரு கஞ்ச பிசினாரி பாஸ்னு புரிஞ்சிருச்சுன்னு இவ ஷாலை எடுத்த இடத்துலயே வச்சிடுறா. நெக்ஸ்ட் இந்த ஹீரோட தங்கச்சி ஃபெய் ரோட்ல போற ஒரு நாய்க்குட்டிய அடிபற்ற கூடாதுங்கிறக்காக பிடிக்கிறா. யாருக்குடா இந்த நாய்க்குட்டின்னு தேடிட்டு இருக்கும் போதே திடீர்னு நாய்க்குட்டியோட ஓனர் வந்து, என்னமா நாயை திருடிட்டு போறியான்னு அவ கூட சண்டைக்கு நிக்கிறா. இல்லைங்க நாய்க்கு அடிபட போனுச்சு, அதனாலதான் நான் காப்பாத்த
போனோன்னு இவ எவ்வளவு சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் இவ்வளவு நேரம் காணும்னு தேடிட்டு இருந்தேன். பதட்டத்துல இவ மேல பழிய போடலான்னு பாக்குறாங்க. வேற நான் தப்பு பண்றேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணும் போது இருமல் வந்துட்டே இருக்கு, சரியா பேச முடியல. இந்த இன்சிடென்ட்லாம் ஹீரோட தம்பி அலெக்ஸ் பார்த்துட்டு இடையில வந்து நான் பாத்தங்க அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல, இந்த நாய் அவங்க கையில புடிச்சதுல இருந்தே அவங்க இருமிட்டே இருக்காங்க, அவங்களுக்கு டாக் ஹேர்னா அலர்ஜின்னு நினைக்கிறேன்னு அவன் பொறுமையா சொல்லவும் அந்த லேடியும் புரிஞ்சுட்டு நாய்க்குட்டியை கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் இவன் ஃபெய்ய கூட்டிட்டு போய் மெடிக்கல் லேப்ல அலர்ஜி இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு உதவி பண்றான். எப்படி பார்த்ததுமே எனக்கு டாக் ஹேர்னா அலர்ஜின்னு கண்டுபிடிச்சிங்க, அவன் சும்மா கெஸ் பண்ணங்கிறான். ஆனா உண்மை என்னன்னா முதல்ல ஃபெய் ஒரு ஃபாதர் கிட்ட போய் தன்னோட அண்ணனை லவ் பண்றதா கன்ஃபஸ் பண்ணிருப்பாள்ல. சர்ச்ல சர்வீஸ்க்கு இருந்தது அலெக்ஸ் தான். ஃபாதரா இருந்த அவன் உங்களுக்கு எப்பத்துல இருந்து உங்க அண்ணன் மேல காதல்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்க? அதுக்கு அவர் இருந்துட்டு நான் முதல்ல சின்ன பொண்ணா இருக்குல்ல எங்க அண்ணனை பார்த்தேன்னா அவர் எனக்கு ஆசையா நாய்க்குட்டியை தான் கிஃப்டா வாங்கி கொடுத்தாரு. எனக்கு டாகோட ஹேர்னா அலர்ஜின்னு நான் அவர்கிட்ட அப்ப சொல்லல, ஏன்னா அவர் மனசு சங்கடப்படும்னு. நாய்க்குட்டி வந்து 2-3 நாள்லயே என்னோட ஆஸ்துமா அதிகமாயிடுச்சு. அப்புறமா தான் அப்பா மூலமா அண்ணாக்கு எனக்கு டாக் ஹேர்னா அலர்ஜின்னு தெரிய வர உடம்பு சரியில்லாம இருக்கிற என்ன பக்கத்துல இருந்து அவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டாரு. அன்னைக்கு உடம்பு சரியில்லாம போனதை விட அவர் என் பக்கத்துல இருக்க நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஃபெய்க்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். சிங்கிள் சைல்டா இருந்த அவ ஹீரோட ஃபேமிலிக்குள்ள வரவும் அதுவும் ஹீரோ கிட்ட இருந்து அவளுக்கு அதிகமான அன்பு கிடைக்கவும் அதை ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருந்திருக்காளாட்டு இருக்கு. அலெக்ஸ்க்கு அவளை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கிறதுனால வெளிப்படையா சொல்லாம அவகிட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சராவே பேச்சு கொடுக்குறான். அவளும் உங்க பேர் என்ன, நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு கேட்க சின்னதா எங்க ஊர்ல இப்போதைக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நல்ல வேலை கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக தான் இங்க வேலை தேடி வந்தேன்னு அவனை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே 2 பேருக்கு இடையில லைட்டா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. இங்க ஹீரோட வீட்டுல அவன் ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பானா. அன்னைக்கு நைட் அவங்க அம்மாக்காக ஆர்டர் பண்ண கிஃப்ட் பேக் பண்ணி வீடு வந்து சேர்ந்துருது. ஹீரோன் கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. சார் நான் பிரிச்சு பாக்கட்டுமா, நம்ம ஆர்டர் பண்ணதுதான் வந்திருக்கான்னு அவன் சொல்றதுக்கு முன்னாடி இவளே அவசரமா பிரிக்கிறான். உள்ள 2 பேக் இருக்கு, என்ன 2 இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு பிரிச்சு பாப்பா, அது ஹீரோட அம்மாக்காக செலக்ட் பண்ணது. இன்னொன்னு இவ ஆசைப்பட்டு கிட்ட ரெட் கலர் ஷாலு. சார் அன்னைக்கு உங்களை நான் கஞ்ச பிசினாரின்னு தப்பா சொல்லிட்டேன், நீங்க ஒரு கொடை வள்ளல்னு இவ அவசரமா அந்த ஷால் எடுத்து இவளுக்கே மாட்டிக்கிறா. அப்பதான் யோசிச்சு பாக்குறா, கர்ச்சிஃப் கூட பில்லு போட்டுதான் வாங்குவேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன இந்த ஷால அசால்ட்டா எனக்கு கிஃப்ட் பண்ணிட்டீங்க, உங்களை ஏதோ ஒரு வகையில அப்ப நான் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கேன் தானே அர்த்தம். என்கிட்ட எதை பார்த்து விழுந்தீங்க, என்னோட ஃபேஸா இல்ல என்னோட ஷேப்பா இல்ல என்னோட கலரா? ஆஹா, இதெல்லாம் எப்படி நீங்க பார்க்க முடியும், உங்களாலதான் என்ன பார்க்க முடியாது இல்ல. இவ அவனுக்கு பார்வை இல்லங்கிறதே ஒரு குறையாவே எடுத்துக்கலாம், அது ரொம்ப சாதாரணமா பேசுறா. அது இவனுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபிளா இருக்கு. இல்லையே நான் எப்படி இருக்கேனே உங்களால பார்க்க முடியாது, அப்புறமே எப்படி இவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்தீங்க, என்னோட ஸ்வீட்டான வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்த டியூனை மாத்தி அப்படியே குழஞ்சு பேச இவ விளையாட்டாதான் கேட்டிருப்பா. ஆனா உண்மையிலேயே அவளோட வாய்ஸ்க்காக தான் அவன் கூட வச்சிருக்கான். அதுவும் லியாவோட வாய்ஸ்ங்கிறதுனாலதான். ஹீரோயினா தன்னோட தனிப்பட்ட வாய்ஸுக்கு தான் இவன் ஃபேன் நினைச்சிட்டு அவ ஓவரா எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு இருக்கா. இப்போ வீட்டுக்கு புதுசா ஒரு கெஸ்ட் வராங்க. அது யாருன்னா ஃபெயோட அப்பா, ஹீரோட அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்ட். ஃபெய் மாதிரியே ரொம்ப நல்லவரு. அவர் அவரோட ஒய்ஃப்க்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக ஒரு சின்னதா பர்த்டே செலிப்ரேஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. அது என்ன, எங்க, எது, ஃபேமிலியா எங்க மீட் பண்ணலான்னு ஹீரோ கிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருப்பாரு. அங்கிள் லாஸ்ட் டைம் கால் பண்ணப்போ அம்மாக்கு கோல்டுனாங்க, இப்போ ஓகேவா? நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ உங்க அம்மாவை பால்ரூம் டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டியோ அதுல இருந்து உங்க அம்மாவை யார் கண்ட்ரோல்லையும் வச்சுக்க முடியாது. கோல்டு வந்தாலும் சரி, ஃபீவர் வந்தாலும் சரி, அடுத்த 2 நாள்ல டான்ஸ் கிளாஸ்ல போய் நின்றா. அவளோட ஹாபியே டான்ஸ் கிளாஸ் தான். அதுலயும் நீ அவளை டான்ஸ் கிளாஸ் சேர்த்து விடுறப்போ அம்மா நீங்க டான்ஸ் கத்து முடிக்கவும் உங்களோட பார்ட்னரா நான் தான் ஆடுவேன்னு சொல்லிருக்கியா, அது அடிக்கடி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா. இந்த பர்த்டேக்கு வந்து நீ அம்மா கூட டான்ஸ் ஆடுறியான்னு அவசரமா கேட்டுட்டு அப்புறம் சாரிப்பா இந்த கேள்வி நான் உன்கிட்ட கேட்டிருக்க கூடாதான், ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நீ வேண்டா கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு, அப்படி மட்டும் பண்ணிட்டேனா இந்த பர்த்டேக்கு உங்க அம்மாக்கு நீ கொடுக்க போற மிகப்பெரிய கிஃப்டே அதுவாதான் இருக்கும். ஹீரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே அவனே தான் வாலண்டியரா இப்படி தன்னோட இருட்டு வாழ்க்கைக்கு பழக்கப்படுத்திக்கிட்டான்னு தெரியாது. ஏதோ அவனுக்கு மெடிக்கலி ப்ராப்ளம் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அங்கிள் கேட்டதுக்கு அப்புறமா அவனுக்குமே அவங்க அம்மா கூட டான்ஸ் பண்ணணும்னு தான் ஆசை. எல்லா விஷயத்தையும் கண்ணு இல்லாமே பெர்ஃபெக்ட்டா தான் செய்யறான். ஆனா அம்மா கூட டான்ஸ் பண்ணும்போது ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணிட்டானா கூட ஆனா தனக்கு அது அவங்களுக்கு கிஃப்டா இருக்காது, ஒரு வழியா மாறி போயிடும். அதனாலதான் அங்கிள் கேட்டப்போ உடனே அவன் ஓகே சொல்லல. இவங்க கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே அங்க கண்ணாடி தொடச்சிட்டு இருக்கிற ஹீரோயின் கேட்டுக்கிறா. அவங்க கேர் டேக்கரா வந்ததுக்கு அப்புறமா பெருசா ஹீரோக்குன்னு அவ செய்யற வேலை எதுவுமே இல்ல. அதனால வீட்டு வேலையவே செய்ய ஆரம்பிச்சிட்டா. ஃபெயோட அப்பா கிளம்பினதும் அதே இடத்துல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க ஹீரோ முன்னாடி வந்து டீ டேபிள தொடச்சிட்டே, சார் நீங்க ஒரு கலா ரசிகர், உங்களுக்கு நல்லா டான்ஸ் ஆட தெரிஞ்சா மட்டும் பத்தாதுன்னு உங்க அம்மாவை கூட டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்திருக்கீங்கல்ல, எனக்கும் கூட டான்ஸ் ஆடுறதுனா ரொம்ப பிடிக்கும், வேணா எனக்கு டான்ஸ் எப்படி ஆடுறதுன்னு சொல்லி தரீங்களா, நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் ஈஸியா கத்துக்குவேன், என்னால முடியாத விஷயத்த உனக்கு சொல்லி கொடுக்க முடியாது, எது முடியாது, டான்ஸ் சொல்லி கொடுக்க முடியாதுங்கிறீங்களா, இல்ல உங்க அம்மாவோட பர்த்டேக்கு டான்ஸ் ஆட முடியாதுன்னு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம 2 பேரும் இந்த வீட்டுல சும்மா தான் இருக்கோம், வாரத்துல ஒரு நாள் தான் ஆபீஸ்க்கு போறோம், இந்த வாரம் ஃபுல்லா டான்ஸ் ஆடணும்னா நான் டான்ஸ் கத்துக்கிட்ட மாதிரியும் ஆச்சு, நீங்களும் உங்க அம்மாவோட பர்த்டேக்கு டான்ஸுக்கு பிராக்டிஸ் எடுத்த மாதிரி ஆச்சு அப்படின்னு உற்சாகத்துல அவன் பக்கத்துல எழுந்து உட்கார அவன் அப்படியே சைலண்டா நகர்ந்து உட்காந்துக்கிறான். எனக்கு
எனக்கு இஷ்டம் இல்லங்கிற மாதிரி. என்ன சார் ஓவரா பிஹேவ் பண்றீங்க? நீங்க மட்டும் எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்த முறை என் பாய் ஃப்ரெண்டு கூட டேட்டிங் போகும்போது நான் டான்ஸ் பண்ணி அவனை இம்ப்ரெஸ் பண்ணுவேன்ல. நான் இது ஒண்ணு உங்களுக்கு உதவியெல்லாம் செய்ய சொல்ல, பதிலுக்கு நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேன். என்ன உதவி எனக்கு நீ செஞ்ச இது வரைக்கும்? யோசிச்சு பாக்குற, பெருசா எந்த உதவியும் செஞ்சது இல்லை. இவ பண்ண ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, ஹீரோ ஒரு அவசரத்துல தற்கொலை பண்ணலான்னு ரோட்ல இறங்கி நடந்தப்ப அவனை காப்பாத்தினதுதான். அந்த சீரியஸான விஷயத்த கூட இவ இப்ப காமெடியா சொல்லி அது கூட நான் பண்ண உதவியில தானே சேரும். இல்லைன்னா இப்ப நீங்க பக்கத்துல இப்படி சோஃபால உட்காந்து இருப்பீங்களான்னு அவ இன்னசென்ட்டா கேட்க, ஹீரோ எப்போ மாதிரி எஞ்சி ரூமுக்கு போயாச்சு. கண்டிப்பா உங்களை உங்க அம்மாவோட பர்த்டேக்கு டான்ஸ் ஆட வச்சே தீர்வேன்னு சின்ன சபத மாதிரி ஹீரோயின் எடுத்துக்கிறா. இவள் நேரம் அவ விளையாட்டா ஏதோ நான்சென்ஸா ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா அப்படி பேசினாதான் அவனை மாத்த முடியும்னு அவ ட்ரை பண்ணி பாத்துருந்திருக்கா. நெக்ஸ்ட் இல்ல நிஷா அவளோட அம்மா கிட்ட பிக் சிட்டி மால் லான்ச் பண்றா, அதே பிராண்டா தான் நானும் லான்ச் பண்ண போறாங்க. பிசினஸ் இப்பதான் உன் கையில கொடுத்துருக்கேன், அதுக்குள்ள நீ அவசர அவசரமா முடிவு எடுக்கிறது தப்பு. நம்மளோட மாலுக்கும் அவங்களோட மாலுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு, நீ எதுக்கு அவங்களோட பிராண்ட லான்ச் பண்ண போறாங்க? நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேமான்னு இவ பிடிவாதம் பண்ணவும் அவளோட அம்மா லேன கூப்பிட்டு நம்ம மாலோட பிசினஸ் இது வரைக்கும் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோங்கிறத நிஷாக்கு புரிய வைங்க. இல்ல மேடம் எடுத்த முடிவு சரிதான். பிக் சிட்டி மால் ஜிஎம் தியான் ஒரு ப்ராடக்ட்ட லான்ச் பண்றாருன்னா அந்த முடிவை ஒரே நாள்ல எடுத்திருக்க மாட்டாரு. அதுக்கு எப்படியும் மார்க்கெட்ல இந்த 3 மாசம் ஒரு ரிசர்ச் பண்ணிருப்பாங்க. அதுக்காக அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட், டீம் மீட்டிங், ப்ரொமோஷனுக்காக பெருசா செலவு பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க பிராண்ட் பண்ணி வச்சுக்கிற ஒரு பொருளை நம்மளும் லான்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு லாபம் தானங்க. நிஷாவோட அம்மாக்கு ஏதோ அவங்க பண்ண உழைப்ப திருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா நிஷாக்கு பரவாயில்லையே, இந்த லேன் நம்மளோட பாயிண்ட உடனே புரிஞ்சுக்கிட்டானேன்னு அவன் மேல ஒரு இம்ப்ரெஸ் ஆயிடுது. அன்னைக்கு நைட்டும் ஹீரோயின் லேனை பாக்குறதுக்காக வரா. அவன் அன்னைக்கு அவளை மால்ல பார்த்ததை ஞாபகம் வச்சுட்டு, ஆமா உன் பாஸ் இதுக்கு அந்த பிளாக் கலர் கண்ணாடி எப்பவும் போட்டிருக்காரு, ஒருவேளை வெளியில எல்லாரும் பேசிக்கிற மாதிரி அவருக்கு கண்ணு தெரியாதாங்க? இல்லையே, அவரால் எல்லாத்தையுமே சரியா செய்ய முடியும். நீங்க என்ன பத்தி விசாரிக்க விட்டுட்டு எங்க பாஸ் பத்தி விசாரிக்கிறீங்க? என்னோட அழகான கேர்ள் ஃப்ரெண்டா ஒரு ஆள் கூட தனியா தங்க விடுறேனே, அதான் அந்த ஆள் என்ன ஏது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கேள்வி கேட்கிறேன். நீ எதுக்கும் கேர்ஃபுல்லா இருந்து அவன் அக்கறையா சொல்ற மாதிரி நடிக்க இன்னும் சந்தோஷப்பட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. அப்படி ஹக் பண்ணும்போது லேன் என்ன யோசிக்கிறானா, கண்டிப்பா தியானுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, இவளை வச்சு அவனுக்கு என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறேன். அந்த விஷயம் மட்டும் லீக் ஆனிச்சு நம்ம மாலுக்கு காம்படிட்டே இருக்காதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். லேனை பார்த்துட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வரவும் ஹீரோ ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல நின்று ஏதோ யோசிச்சுட்டு இருக்கோம். இவன் அவன் பக்கத்துல போய் நின்னுட்டு, சார் பாத்தீங்களா இன்னைக்கு கிளைமேட்டே செமையா இருக்குல்ல, பிளீஸ் சார் டான்ஸ் சொல்லி கொடுங்க சாருங்க. ஏன் சார் உங்களுக்கு என்ன பார்த்தா என்ன ஜோக்கர் மாதிரி இருக்கா? ஏன் அப்படி கேக்குறீங்க? என்னால டான்ஸ் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோங்க. உங்களாலதான் எல்லா விஷயங்களும் பண்ண முடியுது, ஏன் டான்ஸ் மட்டும் ஆட முடியாது? சரி நீ கண்ணை முடிக்கோ, கண்ணை மூடிட்டு ஒண்ணு நீயே 3 முறை சுத்திக்கோ. அப்படி ஒன்னால சுத்த முடிஞ்சதுன்னா நான் டான்ஸ் ஆட ஒத்துக்கிறேங்க. ஹீரோனும் ஃபர்ஸ்ட் சுத்து நல்லா சுத்திடுறா, 2வது சுத்து கூட ஓரளவுக்கு சுத்திடுறா, 3வது முறை சுத்தும் போது தலை சுத்தி பக்கத்துல இருக்கிற ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுக போக இழுக்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோ கரெக்டா அவளை புடிச்சு இழுத்தறா. இவ ஃபோர்ஸ்ல வந்து அவனை ஹக் பண்ண மாதிரி நின்னுக்கிறா. அதுல ஹீரோனுக்கு ஹார்ட் பீட்லாம் அதிகமாயிடுது. ஆனா இவனுக்கு எந்த ரியாக்ஷனும் இப்போதைக்கு வரல. பாத்தியா, இதுக்குதான் சொன்னேன், சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இல்லங்கிறப்போ அதை நம்மளால பண்ண முடியாது. இல்ல இப்போ நீங்க உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கீங்க பாருங்க, நான் கூட ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுக போயிட்டேன், நீங்க கரெக்டா என்ன காப்பாத்திட்டீங்களே. நம்ம இருக்கிற பொசிஷன் கூட டான்ஸ் பொசிஷன் தான், அப்படியே கண்டினியூ பண்ணலாமாங்க? இவன் அவளை தள்ளி நிப்பாட்டிட்டு திரும்ப ரூம்குள்ள போக இவன் அவனுக்கு ஆப்போசிட்ல நின்னுட்டு, ஆமா நான் இப்ப 3 முறை சுத்தும் போது கீழே விழுக தான் போனேன், திரும்ப நான் பிராக்டிஸ் எடுக்க என்னால பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியும்ல, அதே மாதிரி உங்களாலையும் முடியும். உங்க அம்மாவோட பர்த்டேக்கு இன்னும் 1 வீக் டைம் இருக்குல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரியும் ஹீரோ கிட்ட இருந்து பெருசா பதில் வரல. ஆனா அவன் அமைதியை யோசிச்சுட்டு ரூமுக்கு போயிடுறான். அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு வரவும் ஹால்ல ஹீரோயின் டான்ஸ் ஆடுறதுக்காக சாங் போட்டு வச்சிருப்பா. இன்னைக்கு கண்டிப்பா ஆடிதான் ஆகணுங்கிற மாதிரி சாங்க கேட்டே வரவன் 1 2 3 4 கவுண்ட் பண்ணிட்டு அப்படியே மூவ் ஆகுறான். அப்படி ஒன்னும் கஷ்டமா தெரியல. இவன் உடனே கையை நீட்டவும் ஹீரோயின் ஆச்சரியமா பாத்துட்டு வந்து அவன் கையை பிடிச்சிக்கிறா டான்ஸ் ஆடுறதுக்காக. அவன் இவன் டான்ஸ் ஆக ரெடி ஆயிட்டான்னு சொல்லிட்டு இப்படி சுத்தி விடவும் அவன் கூட ஸ்டெடியா தான் நிக்கிற. இவ தான் பேலன்ஸ் மிஸ் ஆகி அவன் மேல வந்து மோதிடுறா. சாரி சார் வலிக்குதான்னு கேட்க, இல்ல நான் தான் அவசரப்பட்டுட்டேன், மெதுவா கத்துக்கலான்னு அவளை அதே பொசிஷன்ல வச்சுட்டு இவன் 1 2 3 கவுண்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுக்கறதுல கவனமா இருக்க. டான்ஸ் கத்துக்கலாம்னு ஆர்வமா அந்த ஹீரோயினுக்கு அவன் அவ்வளவு பக்கத்துல வச்சு பார்க்கவும் நெஞ்செல்லாம் படப்படன்னு துடிச்சுக்குது. ஏதோ ஒண்ணு அவனை நோக்கி இவளை அட்ராக்ட் பண்ற மாதிரியே இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபீல் தனக்கு லேண்ட் கிட்ட கூட வந்தது இல்லையேன்னு அவ யோசிச்சுட்டே அவன்கிட்ட டான்ஸ் கத்திட்டு இருக்கா. முத நாள் தான் ஹீரோக்கு டான்ஸ் ஆடுறது கஷ்டமா இருந்துச்சு, அதுவும் ஹீரோயின் பண்ற மிஸ்டேக்ஸ்னாலதான். அடுத்தடுத்த நாட்கள்ல அவளுமே கொஞ்சம் நல்லா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. இவனுக்குமே எல்லா மூவ்மெண்ட்ஸுமே ஈஸி ஆயிடுது. ஓகே அம்மா கூட டான்ஸ் பண்ணிடலாங்கிற அளவுக்கு கான்பிடென்ட் ஆயிட்டான். அந்த வீக்கெண்ட் ஹீரோயின் அவளோட அம்மாவை பாக்குறதுக்காக வரா. எப்படி உங்க பாஸ் வீட்ல உனக்கு இப்ப கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கேட்க, நம்ம எதிர்பார்த்ததை விட அங்க எனக்கு எல்லாமே நிறைய கிடைக்குதுமா, இருந்தாலும் இதோ நீ இப்ப சமைச்சு வச்சிருக்கல இந்த காரசாரமான டேஸ்டியான சாப்பாடு தான் அங்க சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் ஆகல. எங்க பாஸ் ரொம்ப ஹெல்த் கான்சியஸ், ஹெல்த்தியான சாப்பாடு மட்டும் தான் எடுத்துக்கிறாரு, அதே தான் நானும் சாப்பிட வேண்டி இருக்குன்னு அவ அம்மா செஞ்சு வச்சது நல்லா முக்கிட்டு இருக்கும் போதே, அம்மா மறந்துட்டேன் உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ரெட் கலர் ஷால் எடுத்து அம்மாட்ட கொடுக்க, இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைச்சது தானே. இவ அவங்க அம்மாக்கு மாட்டி விட, யார் உங்க பாஸ் கொடுத்ததா? ஆமா நான் கூட முதல்ல அவர் என்னமோ நினைச்சேன், ரொம்ப நல்ல மனுஷன், ஏதோ அவர் மனசுக்குள்ள சொல்ல முடியாத வழி இருந்திருக்கு, அதனால்தான் நான் போன அந்த முதல் 2 நாள் ஒரு மாதிரி இருந்திருக்காரு. இப்ப பார்த்தா அவரு கம்ப்ளீட்லி வேற ஒரு நபரா தெரியறாருங்க. சார் உனக்கு அங்க வேற எதுவும் பிரச்சனை இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா,
நான் இப்ப டான்ஸ் எல்லாம் அடக்கத்திருக்கேன், உனக்கும் சொல்லி தட்டுமான்னு அவ அம்மாக்கும் டான்ஸ் சொல்லி தரேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கா. டான்ஸ் ஆனாங்கிறத விட 2 பேரும் சந்தோஷப்பட்டதுதான் அதிகம். அவ்வளவு கியூட்டா இருந்துச்சு அம்மாவையும் பொண்ணையும் பாக்குறதுக்கு. ஹீரோக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ்னா ஃபையோட அப்பாக்கு வந்துட்டு ரெஸ்டாரண்ட் பிசினஸ். அவங்களோட ஃபாரஸ்ட் ரெஸ்டாரண்ட்ல தான் அம்மாக்கு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பையன் எப்போ வருவான்? நான் இன்னைக்கு அழகா இருக்கனால அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். கண்டிப்பா நம்ம பையன் வந்துருவான், அதுவும் உனக்கு ஒரு பெரிய கிஃப்டா எடுத்துட்டு வர போறான்னு அவர் சொல்லவும் ஹீரோவும் அங்க வரான். எல்லாரும் சந்தோஷமா ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. முதல்ல ஃபெய் தான் அம்மா உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமா மட்டும் சின்ன ட்ரிப் போறதுக்கு அரேஞ்ச் பண்ணிருப்பா. அடுத்து ஹீரோ அவன் வாங்கின பிங்க் கலர் ஷால் எடுத்து அவங்க அம்மாட்ட கொடுக்குறான். என்னடா எப்போ உங்ககிட்ட இருந்து வர கிஃப்ட்டை விட இது ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது அப்படியே நீ அம்மாவுக்கு போட்டு விடுன்னு சொல்ல அம்மாவுக்கு போட்டு விடும் போது எதுவும் தவறுதலா பண்ணிடக்கூடாதுங்கிற பயத்திலேயே இவன் சேர்ல இருந்து எழுந்திருப்பானா. சோ அவனால அவனோட ஸ்டெப்ஸ்ல கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்படியே டேபிள புடிச்சிட்டே ஒரு மாதிரி தட்டு மாதிரி அம்மாக்கு ஷாலை போட்டு விட்டுறான். அதுலயே அவனுக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுது. கண்டிப்பா அம்மா கூட நம்மளால டான்ஸ் பண்ண முடியாது, கிளம்பிடலான்னு. அம்மா எனக்கு ஒரு அவசர பிசினஸ் மீட் இருக்கு, நான் போட்டுமாங்க. ஹீரோயின் இவன் கூடயே தான் வந்திருப்பா, ஆனா உள்ள வரல, அவ வெளியில தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ ஒரு ப்ளூடூத் மைக் வச்சிருக்கான். அவங்க உள்ள வர வரைக்கும் அவன் தட்டு மாறக்கூடாதுங்கிறதுக்காக இவ தான் வெளியில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பா. இப்ப கூட இவன் சேர்ல இருந்து எழுந்து அம்மாக்கு ஸ்கார்ஃப் போட்டு விட்டுருப்பான்ல, அது எல்லாமே ஹீரோனோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இவன் கிளம்புறதுக்கு தயாராகவும் அவர் இருந்துட்டு போக கூடாதுங்கிறா. அவனா தனியா வந்து என்னால முடியாது, நீ பார்த்தல உள்ள இருந்து அம்மா பக்கத்துல வரதுக்குன்னே நான் எவ்வளவு தடுமாற்றம் அடைஞ்சேன்னு. வீடுங்கிறது வேற, இந்த இடம் எனக்கு புதிய இடம், இங்க நான் டான்ஸ் பண்ணனா இல்ல என்னால டான்ஸே பண்ண முடியாதுங்கிறான். இல்ல சார் நீங்க ரொம்ப புத்திசாலி, உங்களால எந்த இடத்துலயும் சமாளிக்க முடியும். என்ன அங்க எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கு அதுல நீங்க மோதிடுவீங்க தானே பயப்படுறீங்க. நீங்க ஸ்டெப்ஸை கவுண்ட் பண்ணிட்டு டான்ஸ் பண்ண ஆரம்பிங்க, நான் உங்களுக்கு சைட்ல முன்னாடி பின்னாடி என்ன இருக்குன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேங்கிறா. அவன் யோசிச்சிட்டே அதே இடத்துல நிக்க, திரும்புங்க சார், எல்லா சமயமும் முன்னாடியே பார்த்துட்டு போகணும்னு அவசியம் இல்ல, பின்னாடி சில நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை பண்ணலாம், போய் உங்க அம்மாவை டான்ஸ் ஆடுறது கூப்பிடுங்க. இவனும் அப்படியே திரும்பி வந்து அம்மா டான்ஸ் பண்ணலான்னு கூப்பிடுறான். அம்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷம், உடனே கை கொடுத்து எழுந்துடுறாங்க. 4 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா ஹாலோட சென்டருக்கு வந்துடலாங்க. ஹீரோவும் கரெக்டா அம்மாவை டான்ஸ் பண்றதுக்கு வாக கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி வச்சிடறான். அம்மாவா பையன் கூட டான்ஸ் பண்ண போறோம், அதுவும் அவங்க புது டான்சர்ல, அதனால ஆர்வ கோளாறுல ஹீரோ கூட வேகமா ஆடுறாங்க. அவனுக்குமே டான்ஸ் ஆட தெரியுங்கனால நல்லா தான் ஆடிட்டு இருக்கான். என்ன அங்க இருக்கிற ஃபிளவர் வேஸ், விண்டோ, கதவு அதெல்லாம் இடிக்க கூடாதுங்கிறதுக்காக சார் இந்த பக்கம் இது இருக்கு அந்த பக்கம் அது இருக்குன்னு அவ கீச்சு 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 கீச்சுன்னு கத்திக்கிட்டே அவனுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கா. ஆனா அதெல்லாம் உதவியாவும் தான் இருக்கு. ஒரு வழியா பெர்ஃபெக்ட்டா டான்ஸ் ஆடியும் முடிக்க போறாங்க. அங்கிள் இருந்துட்டு ஃபேய் கிட்ட உங்க அண்ணனுக்கு கண்ணு தெரியலன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கல்ல அப்படிங்கவும், ஆமா அண்ணனால பண்ண முடியாத விஷயம் எதுவுமே இல்லைன்னு ஃபேயும் சந்தோஷப்படுறா. டான்ஸ் முடியவும் அம்மா தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படி இவங்க குடும்பமே இங்க டைனிங் ஹால்ல சந்தோஷமா இருக்கு. வெளியில இருந்து ஹீரோயினும் இவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அங்கிள் வந்துட்டு கேக் வெட்டிடலாமாங்க, எல்லாரும் கேக் வெட்ட போவாங்களா. ஹீரோ வந்துட்டு அம்மா என்னோட கேர்டேக்கர் சாரா ரொம்ப நேரமா வெளியே நின்னுட்டு இருக்காங்க, அவங்களையும் நம்ம கூப்பிட்டுக்கலாமாங்க. வர சொல்லுடாங்கிறாங்க. ஹீரோயினும் உள்ள வரா. அவளை பார்க்கவும் அம்மா இருந்துட்டு லியா அப்படிங்க. அங்கிள் வந்துட்டு இப்ப தான் ஹீரோயினை உத்து பாக்குறாரு. ஆமா இந்த பொண்ணு லியா மாதிரியே இருக்குங்கிறாரு. ஃபெய் தன்னோட அண்ணனோட லவரான லியாக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுத்திருக்க மாட்டா. சோ இப்பவுமே அவளால லியாவும் ஹீரோயினும் ஒரே மாதிரி தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா மத்த 2 நபரும் இந்த பொண்ணு அப்படியே லியாவோட ஜாடையிலேயே இருக்குங்க. ஹீரோவும் அவங்க பேசறலாம் கேக்குறான். பர்த்டே ஃபங்க்ஷன் முடியவும் டிரைவரை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்றான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் ஹீரோ 2 பேருமே வராங்க. மவுண்டைன் பக்கத்துல ஃபுல்லா புல்வெளி மட்டும் இருக்கிற இடம். இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு, எப்படி இதை கண்டுபிடிச்சீங்க? முறை நான் லியாவை இங்க கூட்டிட்டு வந்த கூட அவளும் இதேதான் சொன்னா. லியா தான் உங்க லவரா? ஆமா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்த பொண்ணு. நாங்க எங்களோட வெட்டிங் போட்டோ ஷூட்டை கூட இங்க வச்சுக்கலாம் தான் பிளான் பண்ணிருந்தோம். அன்னைக்கு அதுக்கான ட்ரெஸ் ட்ரையல் பார்க்க போகும்போது தான் எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லவும், ஏன் சார் உங்களுக்கும் லியாக்கும் நெருக்கமான இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எல்லாரும் நான் லியா மாதிரி இருக்கேன்னு சொன்னதுனால நீங்க அப்செட் ஆயிட்டீங்களா? இனி வேலை விட்டு துரத்த போறீங்களாங்க? சார் ஆரம்பத்துல நான் உங்களை ஏன் கேர்டேக்கரா வச்சுக்கிட்டேன்னு தெரியுமா? உங்களோட வாய்ஸும் லியாவோட வாய்ஸும் ஒரே மாதிரிங்கிறனால தான். இப்ப எல்லாரும் நீங்க லியா மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நானா அதை பாக்குற வரைக்கும் நம்ப மாட்டேன். நீங்க நம்பவும் கூடாது சார். நான் யாருக்கும் சப்ஸ்டியூட்டாவோ யாரோட இடத்தையும் ஃபுல்ஃபில் பண்றதுக்காகவோ வரல. நீங்க என்ன சாரா அப்படின்னு ஒரு தனி நபரா பார்க்க போற மாதிரி இருந்தா மட்டும்தான் நான் உங்க கூட இருக்க முடியும். நீங்க தொலைச்சு போன நினைவுகளோட இடத்தை ஃபில் அப் பண்றதுக்காக என்ன பக்கத்துல வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னால உங்க கூட இருக்க முடியாதுங்க. நான் எந்த அளவுக்கு லியாவை லவ் பண்ணேன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிருக்கவே மாட்டீங்க. என்னோட வாழ்க்கையில லியாவோட பக்கத்தை யாரை கொண்டு நிரப்ப முடியாது. ஒருவேளை நீங்க லியா மாதிரியே இருந்தாலும் நான் உங்களை சாராவா தான் பாப்பேன். அப்புறம் சாரா, நான் உங்கள்ட்ட மட்டும் ஒரு உண்மையை சொல்றேன். லியா வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவோட தத்து பிள்ளை. இப்ப எல்லாரும் நீங்க லியா மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்றத பார்த்தா ஒருவேளை உங்களுக்கும் லியாக்கும் பிசிக்கலா ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு தோணுது. ஓ, இதான் உங்களோட சந்தேகமா? அதை தீத்தரலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவா அவங்க அம்மாட்ட கூட்டிட்டு வந்துடுறா. அம்மா வந்துட்டு என்னமா இந்த நேரத்துல எங்கே வந்திருக்கீங்க? அம்மா, இவர் உங்கள்ட்ட ஏதோ ஒரு சந்தேகம் கேட்கணுமாமா. என்ன சந்தேகங்க? பாஸோட ஃபியான்சி என்ன மாதிரியே இருந்தாங்களாமா. இது ரொம்ப கோஇன்சிடென்ஸா இருக்குல்ல. நான் உனக்கு ஒரே பொண்ணு தானமா அப்படின்னு கேட்க, இதுல என்னடி சந்தேகம், நீ எனக்கு ஒரே பொண்ணுதான். இல்லம்மா, அலெக்ஸ்க்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம அவனை கவனிச்சுக்க முடியாம சர்ச்சில் தத்து கொடுத்தோம்ல, அதே மாதிரி எனக்கு எதுவும் ட்வின் சிஸ்டர் இருந்து உன்னால 2 பொண்ணுங்களையும் கவனிச்சுக்க முடியல
இல்லன்னு ஒரு குழந்தை யாருக்கும் தத்து கொடுத்துறியோன்னு கேக்குறதுக்காக தான் வந்தேன். அப்படி கொடுத்திருந்தேன்னா கூட நான் தப்பா எடுத்துக்க மாட்டேமா. அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்துல ஒரு ஆளாச்சு பணக்காரங்களா வாழ்ந்திருக்காங்களேன்னு சந்தோஷம் தான் பட்டுக்குவேன்னு சீரியஸான விஷயத்த கூட ஹீரோயின் இப்பவும் காமெடியா சொல்ல, என்னடா இது குடும்பம்னு ஹீரோ தான் நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கான். ஆனா எப்பவும் விளையாட்டா இருக்கிற அம்மா இப்ப கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுறாங்க. சார் இதெல்லாம் என்ன பேச்சு? அவன் தம்பிக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம அவனை சர்ச்சில் விட்டோம் தான், அதுக்காக மொத்தமா என் குழந்தைங்களை எல்லாம் நான் ஒவ்வொரு பக்கம் விட்டுற மோசமான தாயாவா தெரியறேன்னு அவங்க கோவப்பட ஹீரோயின் அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு, சாரிமா நான் விளையாட்டுக்கா கேட்டுட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவ வருத்தப்பட ஆரம்பிக்க ஹீரோவும், சாரி நான் இங்க வந்திருக்கவே கூடாது சாரா, நீங்க வேண்டாம் இன்னைக்கு ஒரு நாள் உங்க அம்மா கூட இருந்துட்டு வாங்க, நான் ஜான் கூட கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் ஜானோட சேர்ந்து வெளியில வர, பாஸ் உங்களுக்கு இருக்கிற இதே சந்தேகம் எனக்கும் கூட முதல்ல இருந்துச்சு, ஏன்னா உண்மையிலேயே சாராவும் லியாவும் ஒரே மாதிரிதான் இருக்காங்க, அவங்க அம்மா கிட்ட கூட நான் நிறைய முறை விசாரிச்சு பார்த்துட்டேன், இப்போ உங்களுக்கு கிடைச்ச பதில் தான் எனக்கும் கிடைச்சிருந்தது, இந்த விஷயத்துல மேற்கொண்டு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் கண்டிப்பா உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன்னு அவங்க 2 பேரும் திரும்பி வந்துடுறாங்க. ஹீரோயின் அம்மா இருந்துட்டு, அம்மா உங்க பாஸோட ஃபியான்சின்னு ஒரு பொண்ணை சொன்னல, அந்த பொண்ணு என்ன படிச்சிருந்ததாமா, என்ன வேலை செஞ்சுட்டு இருந்ததாமா அப்படின்னு லியா பத்தி ரொம்ப ஆர்வமா தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. உன்ன ஹீரோயின் வந்துட்டு, அம்மா அப்போ நீ தானே ஒரு பொண்ணை பணக்கார அப்பா அம்மாக்கு தத்து கொடுத்து விட்டு இருக்க, அந்த லியா எனக்கு அக்காவா தங்கச்சியா, சே போமா கொஞ்சம் பார்த்து பொறுமையா நீ தானே என்னையாச்சும் தத்து கொடுத்துருந்துருக்கலாம்ல, நானாச்சு சந்தோஷமா இருந்திருப்பேன்னு இவ திரும்ப விளையாட ஆரம்பிக்க அம்மா இப்பவும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இல்லடி அந்த லியாவும் என் பொண்ணு கிடையாது, நீயும் என் பொண்ணு கிடையாது, உன்னையவே நான் எங்கேயும் தத்தெடுத்து தான் வந்தேன், வேணா உன்னோட உண்மையான அப்பா அம்மாவை தேடு, அவங்க பணக்காரங்களா இருந்தாலும் இருப்பாங்கன்னு அவங்க கத்தி விடவும், ஏமா திடீர்னு மதியானத்துல இருந்து டென்ஷன் ஆகுற, ஆமாடி நீ என் பொண்ணு இல்ல, போய் வீட்டு வாசல்ல உட்காரு, உன்னோட உண்மையான அப்பா அம்மா உன்னை கொஞ்ச நேரத்துல வந்து கூட்டிட்டு போவாங்க. இவ உடனே அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு, அம்மா உனக்கு இருக்கிற அதே கேடி புத்தி எனக்கும் இருக்கு, அந்த லியா உனக்கு பிறந்த பொண்ணா என்னன்னு தெரியல, ஆனா கன்ஃபார்மா நான் உன்னோட பொண்ணுதாம்மா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைன்னு அவன் அம்மாவை கொஞ்சம் ஆரம்பிக்கும். அவங்களும் போப்போ ரொம்ப ஐஸ் வைக்காத, சமைச்ச சாப்பாடுலாம் கெட்டு போயிட்டு போகுது, சாப்பிட்டுட்டு படுத்துங்கன்னு அவங்க ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறமா வீட்டு வாசல் நின்னு எதையோ நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. என்ன காரணம் தான் தெரியல. இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் அ நைஸ் டே. பை ஃப்ரெண்ட்ஸ்.